இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 6.12 பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 255 இருக்குது. tan square a minus tan square b equal to sin square a minus sin square b by cos square a cos square b என்பதை நிரூபிக்கவும். இப்போ இந்த tan square a minus tan square b sin by cos எழுதிக்கிறோம். tan square a sin square a by cos square a minus tan square b க்கு sin square b by cos square b. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா காஸ் ஸ்கொயர் ஏயும் எடுக்கணும், காஸ் ஸ்கொயர் பியும் எடுக்கணும். இந்த டேர்மில் இல்லாதது காஸ் ஸ்கொயர் பி. அப்போ காஸ் ஸ்கொயர் பியை இந்த தொகுதியில் உள்ள சைன் ஸ்கொயர் ஏயோட சேர்த்து பெறுவோம். சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் இங்கே இல்லாத டேர்மு சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ நமக்கு கொஷினில் ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து உள்ள ஆன்சர் வந்து சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பின்னு இருக்குது. இங்கே காஸ் ஸ்கொயர் பி இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம காஸ் ஸ்கொயரை சைன் ஸ்கொயராக நம்ம மாற்றிடுவோம். சைன் ஸ்கொயர் ஏ இந்த காஸ் ஸ்கொயர் பியை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு மாற்றிடலாம். இங்கே சைன் ஸ்கொயர் பி இந்த காஸ் ஸ்கொயர் ஏயை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு மாற்றிடலாம். பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஏ வச்சு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்மை பெருக்கும். சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. மைனஸ் சைன் ஸ்கொயர் பினால் உள்ள 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ பெருக்குவோம். மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி இந்த 1ஆல் பெருக்கும் பொழுது பி வரும். இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணி விட்டுட்டோம்னா மிச்சம் இருக்குது சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. நமக்கு ஈக்குவல்ட்டுக்குள்ளே ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுது. ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வந்தது, நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா இது. அடுத்து எடுத்துக்காட்டு 6.13 காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏ என்பதை நிரூபிக்கவும். இப்போ இந்த காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ அப்படிங்கிறது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு ஃபார்ம்லாம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. அது மாதிரி நம்ம இந்த காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ எழுதுவோம். கீழே உள்ள காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ அப்படியே இருக்கட்டும்.
இப்போ காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ இந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு எழுதணும்னா காஸ் ஏ மைனஸ் சைன் ஏன்னு எழுதணும். அடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏபினா ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. இது நம்ம இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்து உள்ள டேர்மு மைனஸ்க்கு அப்புறம் இருக்குது காஸ் கியூப் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ. காஸ் கியூப் ஏ சைன் கியூப் ஏக்கு நமக்கு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை மாற்றுவோம். மைனஸ்க்கு அடுத்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னா காஸ் கியூப் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ. அதை ஏ ப்ளஸ் பின்னு மாற்றினா காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ. இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஏபி. இங்கே மைனஸ் ஏபி இருக்குது. இப்போ மைனஸ் ஏபி அப்படின்னா மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ. ஏங்கிறது காஸ் ஏ, பிங்கிறது சைன் ஏ. இப்போ பகுதியில் இருக்கிறது காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ. இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ 1, இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ 1. அப்போ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. இங்கே மைனஸ்க்கு அடுத்த உள்ள டேர்மில் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ பை இங்கே உள்ள காஸ் ஏ மைனஸ் சைன் ஏவை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏவை எடுத்துடுவோம். இப்போது காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இங்கே காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இங்கே இருக்கிறது 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் 1 மைனஸ் காஸ் ஏ சைன் ஏன்னு இருக்குது. ஒன் ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸால் இங்கே ஒன்று பெருக்கணும்னா -1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏன்னு வரும். -1 அடுத்து இங்கே உள்ள மைனஸையும் இங்கே உள்ள மைனஸையும் பெருக்கும் பொழுது ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. இப்போ 1 - 1 0 ஆயிரும். இங்கே காஸ் ஏ சைன் ஏ, இங்கே காஸ் ஏ சைன் ஏ இருக்குது. அப்போ 2 காஸ் ஏ சைன் ஏன்னு எழுதலாம், சைன் ஏ காஸ் ஏன்னு எழுதலாம். இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஆன்சர் 2 சைன் ஏ காஸ் ஏ.
இப்போ வலது பக்கம் உள்ள ஆன்சர் வந்துருச்சு. இதான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு சம் பார்ப்போம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.